மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளில் கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீரோ அதை நீர் சொல்லித்தாரும் தகப்பனே. இந்த நாளில் அப்பா, கேட்கும் ஒவ்வொரு செவிகளையும் விருத்த சேதனமுள்ள செவிகளாக மாற்றி அப்பா, எங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனமுள்ள இருதயங்களாக மாற்றி எங்களுடைய இருதய பலகையில் எழுதப்பட்ட வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமாக இருக்கும் யோபுவின் புத்தகத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு நீர் கை கொடும் தகப்பனே. இந்த நாளில் வரும் ஒவ்வொரு வேத வசனமும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இருக்கும்படியாக மீட்பும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அங்கக்கா இது வீடியோ ஆஃப் பண்ணுங்கக்கா, அப்போ இல்லைன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஒழுங்காக கேட்காது. வீடியோ ஆஃப் பண்ணுங்கன்னு. ஆமாம், நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க, அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். யாரும் வரலன்னா அப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடித்தேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்தீங்க. எனிவேஸ், யோபுவின் சரித்திரம் 6வது நாளில் இருக்கிறோம். நம்ம 6வது நாளில் இருக்கிறோம். 6வது நாளில் இன்றைக்கி நம்ம இதுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கலாம். பல கோணங்களில் யோபுவை படிக்கலாம். அதில் நம்ம 2 கோணங்களில் தான் மெயினாக பார்க்க போகிறோம். யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள். யோபு தன் நீதியில் தரித்திருந்தாலும் சில இடங்களில் சொல்லாடலில் தவறுகிறார். இந்த 2 கோணங்களில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது யோபு சாத்தானால் வாதிக்கப்படுகிறார். எல்லா சொத்துக்களும் 10 பிள்ளைகளும் இழந்து மனைவியும் அவரை உயிரை விடும் என்று சொல்லும் அளவிற்கு வாதை கொடியதாக இருந்தது என்பதை பார்த்தோம். யோபுவின் நண்பர்கள் அவரை தேற்ற வந்து 7 நாட்கள் பேசாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள், அதையும் பார்த்தோம். மூவரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்தி கிறிஸ்துவின் தூதர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அவர்கள் குழப்புகிறார்கள், அதனால் அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் தூதர்களாக ஒருவேளை இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். இதில் வந்து நம்ம வந்து 3 நண்பர்களில் வந்து எலிப்பாசையும் பில்தாதையும் பார்த்தாச்சு. நாகமாத்தியனாகிய சோப்பாரை நாம் இன்று பார்க்க போகிறோம். நாமா அப்படின்னா இன்பமான, நகோமியின் மூலச்சொல் நாமா அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். நாகமாத்தியனாகிய அப்படின்னு நாகமாத்திய அப்படின்னு தமிழில் வருது. ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நாமாயிட் அப்படின்னா வரும். இங்கிலீஷ்லேயும் பார்த்திங்கன்னா நாமாயிட்னு தான் வரும். எபிரேயிலையும் நாமான்றது தான் இருக்குது. இன்பமான ஒரு இடத்துலேருந்து வந்தவர் அப்படின்றது வந்து ஒரு இதுவாக இருக்குது. சோப்பார் அப்படின்னா குருவி என்று அர்த்தம். இப்போது செக்ஷன் சியில் இருக்கிறோம். செக்ஷன் பின்னு தவறாக போட்டிருக்கல. செக்ஷன் சியில் இருக்கிறோம். செக்ஷன் சியில் சோப்பாரின் தேற்றுதல்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறது வந்து 2 அதிகாரங்கள் தான் சோப்பார் பேசுகிறாரு. வென் கம்பேர்ட் டு எலிப்பாஸ் வந்து மொத்தம் 4 அதிகாரங்கள் பேசியிருப்பார். அப்புறம் பில்தாத் வந்து 3 அதிகாரங்கள் பேசியிருப்பார். சோப்பார் வந்து 2 அதிகாரங்கள் தான் பேசியிருப்பார். 2 ரவுண்டில் மட்டும் தான் சோப்பார் பேசுகிறது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சோப்பார் பேச மாட்டார். அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, 2ஆம் பகுதியில் வந்து யோபுவினுடைய மறுமொழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். யோபுவினுடைய மறுமொழியில் வந்து முதல் மறுமொழி சோப்பாருக்கு கொடுக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 2 சாப்டர் பேசுவார். 2ஆம் மறுமொழி வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். யோபு வந்து தேவனிடத்தில் பேசினது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அவர் வந்து பில்தாதோட செகண்ட் டைம் பேசுகிற போதே நிறுத்திட்டார் தேவனோட பேசுகிறத அப்படின்னு. அதே போல் சோப்பாரோட பேசுகிற போதும் தேவனோட பேசுகிறத வந்து முதல் மறுமொழியில் பேசுகிறத தவிர அதுக்கப்புறமா தேவனோட பேசுகிறத நிறுத்திடுறாரு அப்படிங்கிறது இதுலேயும் பார்ப்போம். சோப்பார் அரசியல் அந்தி கிறிஸ்துவின் நிழலாட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீ ரொம்ப வாயாடி அப்படின்னு சொல்கிறாரு.
யோபு 11:2 பார்த்தீங்கன்னா வாய்ச்சாலகன் அப்படின்னு சொல்லுவார். வாய்ச்சாலகன்னா வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறாடா நீ அப்படின்னு சொல்லுவார். அவன் வந்து நீ நீதிமானாக இருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். 2ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னா நமக்கு அது தெளிவாக தெரியும். அப்புறம் 6ஆம் வசனத்தில் உங்களுடைய அக்கிரமத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கவில்லை என்கிறார். அக்கிரமம் என்னன்னே இது வரைக்கும் சொல்லாமல் அக்கிரமத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கல. அதாவது இது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். என்னென்னா என்ன நடந்ததுன்னே தெரியாமல் என்ன வருங்காலத்தில் நடக்க போகிறதுக்கான ஒரு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது அக்கிரமத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கல. அக்கிரமம் என்னன்னு முதல்ல சொல்லுடா. நீ பேச ஆரம்பித்து 5 வருஷத்தில் வெறும் வாய்ச்சாலகன் மட்டும் தான் சொல்லியிருக்கிற. ஆனால் அக்கிரமத்துக்கு ஏற்ற தண்டனை உனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தீர்க்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு இதை வந்து நம்ம வந்து லா மேக்கிங் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம வந்து அரசியல்வாதிகளிடத்தில் நாம் காண்போம். ஓகேவா? அது காலங்காலமாக இது வந்து ராஜாக்கள் காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அமைச்சரவையில் இருக்கும் மக்கள் அவர்கள் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை இப்படி நடந்தால் இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு 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 இதை நம்ம பார்க்குறோம். ஒரு குவாலிட்டியை சோப்பார் இடத்துல பார்க்குறோம். என்ன அக்கிரமோன்னே சொல்லாமல் மனமாற்றம் நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது மனமாற்றம் ஏன் அடையணும் அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மனமாற்றம் அடையணும். சரிடா, நான் இது தப்பு பண்ணியிருக்கேன்றதை எனக்கு சொல்லு, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சரி, அப்படியும் சொல்லலை அப்படின்னா, தப்பு பண்ணுறதுக்கு டைரெக்டாகவும் சொல்லலை அப்படின்னா, ஆனாலும் மனமாற்றம் கொள்ள சொல்கிறதுக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் வந்து இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் அ பொலிட்டீஷியன். ஒரு லா மேக்கர் வந்து ஒருவேளை ஒரு ரிமோர்ஸ் இருந்தது அப்படின்னா, மனமாற்றம் இருந்தது, தன் செய்கைக்கு மனமாற்றம் இருந்தது அப்படின்னா, ஒருவேளை வந்து தேவன் அவரை மன்னிப்பாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குவாலிட்டி நம்ம பார்க்குறோம் இங்கே. நம்முடைய வருத்தத்தை மறப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு 17 19 பார்த்தீங்கன்னா பொய்யான நம்பிக்கையூட்டுதலை கொடுக்குறாரு. அக்கிரமம் என்னன்னு தெரியாது, ஓகேவா, ஆனால் மனமாற்றம் ஆகுன்றாரு. ஒரு பொய்யான நம்பிக்கையூட்டுதலை கொடுக்குறாரு. நீ தேவனிடத்துலேருந்து இப்படி இருப்பீர் அப்படி இருப்பீர் அப்படின்னு. அந்த வசனங்களை மட்டும் படிங்கக்கா. 17 18 19 இந்த 3 வசனங்களை படிங்க. யோபு எத்தனாவது சாப்டர் பிரதர்? 11. 11ல 17 18 19. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருள் அடைந்த நீர் விதய காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திறனாயிருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகரவன் சுவாசம் போல அழிந்து போகும் என்றார். பாருங்க, எப்படி ஒரு ஒரு மனுஷனால் எல்லாம் உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற அந்த மனுஷன் வந்து முதல்ல என்ன சொல்கிறாரு, அக்கிரமத்துக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா கடைசியாக வரும்போது ஓகே அப்பொழுது அப்படின்னு அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்பொழுது அதுக்கு முந்தின 2 வசனங்களை படித்தோம் அப்படின்னா, மனமாற்றம் அடைந்தால் அப்பொழுது அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குற இந்த சுபாவம். ஓகே, என்ன குற்றம்னே தெரியாமல் நியாய தீர்ப்பு கொடுக்குற சுபாவம். இந்த சுபாவம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா டெஃபினட்டாக நம்மக்கிட்ட சில நேரங்களில் வந்துடுது நமக்குள்ள. வாட் இஸ் த மிஸ்டேக் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போது யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு, யாரோ எங்கேயோ ஏதோ கேள்விப்பட்டதை வச்சு நாமும் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் செய்கிறோம். அந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சோப்பார்கிட்டேருந்து கிடைக்கிற
ரொம்ப முக்கியமான பாடம் இந்த இந்த சாப்டர்லேருந்து. ஓகே, யோபு இதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ரிப்ளை பண்ணுறதுல உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பார்த்தோன்னா, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. இவரை யார் இப்போ தாழ்த்தி பேசினா அப்படின்னா, இந்த இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு மூன்றில் இவரை தாழ்த்தி யாருமே பேசல. ஆனாலும் இவர் தன்னைத்தானே வந்து இவர்கள் தாழ்த்துகிறார்கள் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது இதில். அப்புறம் கர்த்தருடைய கிரியைகளை விவரிக்கிறார் பாருங்கள். சோப்பார் சொன்னதுக்கும் யோபு பேசினதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சம்பந்தமே இல்லாமல் பேசியிருப்பார். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு 13ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பேசுகிற 13-19 வரைக்கும் சோப்பார் கிட்டக்க சொல்கிறதா தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பொய்யை பிணைக்கிறவர்கள் அப்படின்னு குற்றம் சாட்டா போயிடுறாரு. நீங்கள் எல்லாம் பொய்யை பிணைக்கிறவர்கள் அப்படின்னு தன்னுடைய சிநேகிதர் மூவரையும் பார்த்து அவர் குற்றம் சாட்டுவதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம் 13:4 ஒரு அடி படிங்க, அடுத்த இதுக்கு போகலாம். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், பொய்யை பிணைக்கிறவர்கள். அடுத்த வருஷம் படிங்க, அதில் வீண் அப்படின்னு இருக்கும். பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும். பேசாமல் இருங்கடா நீங்கள். யாரு தேற்றறிவு சொல்ல வந்தவங்ககிட்ட பேசாமல் இருங்க அப்படிங்கிறாரு. 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக இவர்கள் வழக்காடுவதாக பேசுவதாக சொல்லுகிறார். அதாவது he is giving the advocacy to the friends. அதாவது தேவனுடைய சார்பில் இருந்து அவர்கள் பேசுவதாக. இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு ஒரு விஷயன்றதை வந்து நான் இன்னொரு 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள் படிங்களேன். 13, 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? அவருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? பாருங்க, ஸோ he is giving the advocacy to the friends. அதாவது தன்னுடைய சிநேகிதர்களுக்கிட்டக்க தேவனுடைய சார்பாக நீங்கள் பேசுவீங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய சார்பு. அப்போது தான் தேவனுக்கு எதிரானவனாகவும் அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் இருப்பவர்களாகவும் காண்பித்து பேசுவது என்பது, கிறிஸ்தவர்களாகிய நாமும் நிறைய நேரத்தில் இந்த தவறை செய்கிறோம். எப்படி அப்படின்னா, சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக நான் இந்த ஊழியக்காரங்கிட்டக்கு போய் ஜெபம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து என்னென்னா, யூ டு நாட் ஹாவ் டைரக்ட் ஆக்சஸ் டு காட் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில். அதாவது நம்ம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது தப்பு இல்லை. நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன், என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது, ஓகேவா? ஆனால் நான் எனக்காக ஜெபம் பண்ணாமல் எனக்காக மற்றவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, இந்த 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 தவறான ஒரு விஷயத்தை, ஏன்னா அட்வொகசியை வந்து மற்றவங்க கிட்டக்க கொடுக்குறது, ஓகே, தேவன் சார்பாக பேசுகிறது மற்றவங்க கிட்டக்க கொடுக்குறது, இது ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவ உலகத்தில் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தனக்காக தானே ஜெபிக்காமல் மற்றவர்களை நாடி மற்றவர்கள் மேல் அண்டி இருப்பது. இப்போ நம்மளோட ஜெபத்தை நான் எலிசபெத் ஆண்டி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. அது தப்பே கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணணும். we have bound and duty to pray for fellow Christians. அது தப்பு கிடையாது. ஆனால் எலிசபெத் ஆண்டி நம்மக்கிட்ட வந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஜெபம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா,
அவங்க ஜெபம் பண்ணணும் முதல்ல. ஃபஸ்ட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு வருவது வரட்டும், அதாவது ரிசைனிங் டு ஃபேட் அப்படின்ற அந்த நிலைமைக்கு யோபு தள்ளப்பட்டு விடுகிறார். இதில் ஒரு 3 தேற்றுதல்களில் 3 பேர் வந்தது. 3 தேற்றுதல்கள் தான் நடந்திருக்கு இது வரைக்கும். இது 3வது மறுமொழி தான் அவரோடது. எனக்கு வருவது வரட்டும். ஹி ஹஸ் ரிசைன் டு த ஃபேட் தட் வர்றது வரட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து தவறான ஒரு விஷயம். தேவன் எப்பொழுதும் கண்ட்ரோலில் இருக்கிறாரு அப்படின்ற, காட் இஸ் ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல். இப்போ பாருங்கள், இஸ்ரவேலில் யுத்தம் நடந்துகிட்ருக்குது. லெபனானில் வந்து இஸ்ரவேல் புகுந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ்க்கும் காசாவில் வந்து ஹமாஸ் மேலே யுத்தமும் நடந்துகிட்ருக்குது. வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களை எதிரிகள் மொத்தமாக காலி பண்ணுவாங்க. வர்றது வரட்டும்னு அவங்க இல்லை, தே ஆர் கோயிங் அண்ட் அட்டாக்கிங். ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு வார்ஃபேரில் சொல்லுவாங்க இதுக்கு. அந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல பரலோக ஜெபத்தை நம்ம பண்ணுறோம் இல்லையா. பரலோக ஜெபத்தில் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தட் இஸ் அ ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக். சாத்தான் எங்களை அடிக்காதபடி நீர் காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. எனக்கு வருவது வரட்டும் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ பரலோக ஜெபத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன? பரலோக ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பரமண்டலங்கள் வாசமாக இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அதில் கடைசியாக நம்ம பண்ணுறது, எங்களை தீமைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்றது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீ எம்ப்டிங் த ஸ்ட்ரைக். அதனால தான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பலவானை முந்தி கட்டு அப்படிங்கிற. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய சொத்தை வந்து கொள்ளையிட முடியாது, வீட்டை கொள்ளையிட முடியாது. பலவானை முந்திக்கட்டு. இந்த அங்கே பலவான்னு சொல்லப்பட்டது வந்து சாத்தானை சொல்கிறாரு. ஸோ சாத்தானை முதல்ல கட்டணும். நம்ம சும்மா எனக்கு வருவது வரட்டும், கர்த்தரோட சித்தம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டிருக்கக்கூடாது. வி ஹாவ் டு ப்ரீஎம்டிவ்லி ஸ்ட்ரைக் தி அட்வர்சரி. சாத்தானை நாம் முன்னெச்சரிக்கையாக எப்போவும் அடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இதில் 3வது இதுலேருந்து கிடைக்கிற விஷயம். 16வது வசனம் படிக்க. 13, 16 16. நீங்கள் மௌனமாய் இருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள். 16 வரைக்கும், 16 வரைக்கும். 16 மட்டும் படிங்க போதும். verse 16 மட்டும் படிங்க. நீங்கள் மௌனமாய் இருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். அவரே என் ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா 16வது வசனத்தில். அவரே என் ரட்சிப்பு. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். யெஷுவா அப்படின்றது தான் இயேசுவனுடைய பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. பாருங்கள், இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 3444 இருக்குது பாருங்கள். லி யெஷுவா சால்வேஷன், லி யெஷுவா. இயேசுவை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவரே என் ரட்சிப்பு. கம்ஹு லி யெஷுவா அப்படிங்கிறது தான். இப்போது இங்கே இயேசுவை நாம் காண்கிறோம். ஒரு இழையோடிய ஒரு இதுவாக இயேசுவை நாம் இங்கே காண்கிறோம். யோபு, அவர் என்னை கொன்று போடட்டும், ஆனால் அவரே என் ரட்சிப்பு. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டு யோபு கிட்ட சொல்லலாம். நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபெய்த் வருது. அடுத்த சோப்பாருடைய அடுத்த தேற்றுதல் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 20ஆம் அதிகாரத்தில்
இன்டெரக்டாக வந்து யோபுவை வந்து துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணுவார். டைரெக்டாக எதுவுமே பண்ண மாட்டார். இந்த இவங்க வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து தன்னுடைய எதிரியை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் பீப்புள்னு வர்றபோது டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இன்டைரக்ட் அட்டாக் தான் இருக்கும் அவங்களுக்கு. பீப்புள்னு வர்றபோது இன்டைரக்ட் அட்டாக் தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து 22, 25, 28 20ஆம் அதிகாரத்தில் 22, 25, 28 இந்த 3 வசனங்களை படிங்கக்கா. 20ஆம் அதிகாரத்தில் அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். 27 அடுத்தது 28 அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். பாருங்க, இதில் எல்லாத்துலேயும் வந்து யோபுவை இன்டைரக்டாக அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அவன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துன்மார்க்கனுடைய விஷயத்தை சொல்லிட்டு, ஏன் ஒரு தேற்றுதல் செய்யும் பொழுது ஏன் துன்மார்க்கனை பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னா, இன்டைரக்டாக நீ தாண்டா உன் சம்பத்து போயிடுச்சுடா, புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய சொத்து ஃபுல்லாக போயிடுது இல்லையா? அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். தேவனுடைய கோபத்தினால தான் உன் சம்பத்து போச்சுடா அப்படின்னு இன்டைரக்டாக அக்யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். யோபுவின் 6வது மறுமொழியில் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போமா? 2ஆம் வசனத்தில் நான் சொல்கிறத கேளுங்கடா. 21:2 நான் சொல்கிறத கேளுங்கடா, அதுவே நான் தேட்டர் பண்ணுறது போல் இருக்கும், சும்மாவாக்கம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3லிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அவர் துன்மார்க்கனை பற்றி பேசுவார். அவர் துன்மார்க்கனை பற்றி பேசிட்டு 34வது வசனத்தில் வீண் வார்த்தைகளால் என்ன நீங்கள் வந்து தேட்டரவு பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். 34ஆம் வசனம் படிங்க. நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்ன? வீணான ஆறுதல்களை எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வீணான ஆறுதல்கள், நீங்கள் ஆறுதல் சொல்ல நீங்கள் வந்து முதல்ல என்னை கேளுங்க. 2ஆம் வசனத்தில் பாருங்கள், என்னை கேட்குறதே தேட்டரவு பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு வீணான ஆறுதல் எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், அவருடைய இது இதோ அவருடைய மறுமொழி 6வது மறுமொழி இதோட முடியுது. ஓகேங்களா? இந்த 6வது மறுமொழியிலேயே அவர் வந்து தேவனிடத்தில் பேசவில்லை. இல்லை அந்த 6வது இது வந்து யோபுவினுடைய 6வது ரிப்ளை. ஓவரால் இதில் 6வது ரிப்ளை இது. ஓகே, 6வது ரிப்ளையில் அவர் வந்து தேவனோட பேசலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தேவனோடே நாம் கனெக்ஷனில் இருக்கிற ஆள், இவர் வந்து கனெக்ஷனில் இருக்கிற ஆள். ஓகேவா? அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம 27ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் அதை. ஓகே ஓகே யோபு கர்த்தரிடம் பேசினது 3வது மறுமொழியில் கர்த்தரிடத்தில் அவர் பேசுகிறாரு. அது வந்து ரெண்டு வசனங்கள் மட்டும் பார்ப்போம். யோபு 13:22 நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். 26 படிங்க அப்படியே. மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறேன், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு படிக்கப்படுகிறேன். பாருங்க, இங்கே இந்த 2 வசனங்கள்லேயும் இருக்கிற ஒரு பெரிய ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல சொல்கிறாரு, ஐ கேன் கான்வர்ஸ் வித் காட். என்னால் தேவனோட பேசும்படி அவர் எனக்கு மருத்துவம் கொடுக்குறப்போ நான் கேட்க முடியும். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே எழுதப்பட்டது யோபு அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது
மோசேவுக்கு முன்பாக தேவனோடு கன்வர்ஸ் பண்ணதில் ஆபிரகாம் நமக்கு தெரியும். ஆபிரகாம் காலத்தவர் யோபு. யோபு வந்து ஆபிரகாம் காலத்தவராக இருந்தும் அவர் அவர் ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவராக இருந்தும், பாருங்கள், ஆபிரகாம் காலத்தவர் ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவராக இருந்தும் தேவனோடே பேசி தேவனோடைய உத்தரவு கொடுக்குற ஒரு குணம் அவருக்கு இருந்தது. ஸோ ஹி வாஸ் கன்வர்சிங் வித் காட். ஓகேங்களா? 26ஆம் வசனத்தில் பாருங்கள், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். அப்போது எந்த மனுஷனும் அக்கிரமம் செய்யாமல் இருக்கவே முடியாதுன்றது அவரே ஒத்துக்கிறாரு. தான் சிறு வயதில் அக்கிரமம் செய்ததாக அவர் ஒத்துக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து கன்ஃபெஷன். ஏன்னா வாயினால் அறிக்கை இடணும், தன்னுடைய பாவங்களை வாயினால் அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விடுகிறவன் மன்னிக்கப்படுவான் அப்படிங்கிறது நம்முடைய வேதத்தினுடைய. ஸோ சிறு வயதின் அக்கிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அதை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர்ன்றாரே தவிர அதை என்னை மன்னித்து விடும் அப்படின்றத சொல்லலை. ஓகே, ஸோ யோபு வந்து கொஞ்சம் தடுமாறுறதை பார்க்குறோங்க. ஓகே, என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு மன்னித்தருளும் அப்படின்னு கேட்காம எனக்கு பலிக்க பண்ணுகிறீர், மகா கசப்பான தீர்ப்புகளை என்மேல் எழுதுகிறீர். ஆமாம், இது ரொம்ப கசப்பானது தான். ஏன்னா அவருடைய சொத்து போனதை கூட விட்டுடுங்க, 10 பிள்ளைகளை இழந்த யோபு வந்து ரொம்ப கசப்பான ஒரு மனுஷனாகத்தான் நமக்கு இங்கே வெளிப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்புறம் யோபுவின் பிரசங்கம் 29லேருந்து 31 வரைக்கும் பிரசங்கம் இருக்குது. அதில் ஃபைனல் பாயிண்ட்ஸ் மட்டும் டச் பண்ணிடுறேன் இன்றைக்கி. ஓகே, ஏன்னா அது வந்து முழுக்கவே புலம்பல் தான், மேக்ஸிமம் புலம்பல் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். 2ஆம் வசனத்தில் வந்து நீர் என்னை காப்பாற்றி வந்த நாட்கள், முன்னாடி இருந்த நாட்கள் அப்படின்னு இறந்த காலத்தில் பேசுவார். அது தவறான விஷயம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை காவாராகில் நம்மளால் வந்து சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்மளால் தப்பிக்கவே முடியாது. ஓகேவா? இதால் காப்பாற்றி வந்த நாட்கள், முன்னாடி இருந்த நாட்களில் இருந்த மகிமை எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அது முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போ நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது எப்படின்னா, இப்போது ஆண்டவருக்கு வந்து கிருபை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ அவர் காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது, இல்லை கபவுத் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்கிறேன். இது என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய மகிமை கூடாரத்தின் மேல் இருந்தது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து அதற்கான இணைவசனமாக நம்ம எடுத்துக்கலாம். தன்னுடைய இறந்த காலத்தில் அவர் நடந்த தன்னுடைய கடந்த காலத்தில் அவர் செய்த கிரியைகளை எல்லாம், நான் இந்தந்த கிரியைகளை எல்லாம் செஞ்சேனே அப்படின்றார். கிரியைகளால் தன்னை நீதிமானாக்க அவர் வந்து முயற்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். கிரியைகளால் ஒருவனும் நீதிமானாவதில்லை, கிருபையினாலேயே நீதிமான் ஆவான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு அந்த நிலைமையில் இந்த மாதிரியான தியோலாஜிக்கல் அறிவு அவருக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, 30ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து தன்னுடைய தற்போதைய நிலை குறித்து அவர் புலம்புகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்புறமா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் கர்த்தரை குறை சொல்லுகிறார், அவர் கர்த்தரை குற்றம் சாட்டுகிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். குற்றம் சாட்டிட்டு மறுபடியும் தன்னுடைய தற்போதைய நிலைமையை குறித்து புலம்ப ஆரம்பிச்சிருவார். ஓகே, 31, 35 படிங்கக்கா. ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட் வருஷன் நினைக்கிறேன் அந்த வருஷம் அந்த இதில். வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமா இருக்கும். இது சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அடைய செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. பாருங்க என்ன அவர் இதில் சொல்கிறார் அப்படின்னா, என் வழக்கை கேட்கறதுக்கே ஆள் இல்லைடா அப்படிங்கிறாரு.
அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நான் பேசும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், அவர் மறுமொழி சொல்லும்போது நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னவர் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுறார் பாருங்க. என் வழக்கை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த let the accuser put his indictment in writing. அது வந்து என் எதிராளி என் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு அப்படிங்கிறாரு. என் எதிராளி, அவருக்கு எதிராளியாக யாரை எதிராளியாக சொல்கிறாருங்க? தேவனை எதிராளியாக சொல்லுகிறார். தேவனை எதிராளியாக சொல்லுகிறார். ஏன்னா எனக்கு எதிரே நீர் என் அம்புகளை உம்முடைய அம்புகளை எனக்கு நேராக வைத்தீர் அப்படி எப்படின்னு நம்ம நான் இந்த 5 நாட்களாக பார்த்ததில் தேவனை எதிராளியாக வைத்து நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க, எனக்கு என் மேலே என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ யோபு தெளிவாக தன்னுடைய சொல்லாடலில் மிகவும் தவறாக பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். சரி அக்கா, எலிகோவை பற்றி கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தீங்க. எலிகோவை பற்றி தெரிஞ்சுக்கலாமா நம்ம? ராஜி வரலையே, அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? சரி, ரைட், ஓகே. எலிகோ தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்கிறதுலையே. ஓகே. இல்லை, இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வர முடியாது அப்படின்ட்டாங்க ராஜி. ஆமாம், ஓகே. எனிவேஸ், நோ ப்ராப்ளம். சரிங்கக்கா, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க, முடிக்கலாம். நன்றி சொல்றேன்ப்பா. நன்றி தகப்பனே, இந்த அருமையான வேத பாடத்துக்காக நன்றி சொல்றோம். இதுல கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் பயனுள்ளதும் இருக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, செய்தியை கொடுத்த மக்களுக்காக நன்றி சொல்லி மட்டும் இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு நேரம் செலவு பண்ணி எங்களுக்காக செய்கிற இந்த காரியங்களுக்காக கூட நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் அப்பா. இல்லை, நாங்க முடிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அநேகம், போக வேண்டிய தூரம் வெகு அதிகம் என்று சொன்னது போல வேதத்துல நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, நாங்க கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அதிகம் ராஜா. அதுக்காக கூட நன்றி சொல்றோம். இன்னும் அதிகமாய் உண்மையை அறிந்து கொள்ளவும், உண்மையிலே வேறொன்றவும், உம்முடைய சாயலை நாங்க பூமியிலே பிரதிபிம்பித்து காட்டவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. சகோதரனையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கட்டும் சொல்லி செபிக்கிற மீதியான நேரத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.